ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நூடுல்ஸ் தாங்க. நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது வந்து சாயந்தரம் ஈவினிங் டிஃபனுக்கு செஞ்சேங்க. அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயை ஒவ்வொன்றா சேர்க்கலாங்க. முதல்ல வந்து நான் வந்து பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிறேங்க. பச்சை மிளகா சேர்த்துட்டு பச்சை மிளகா நல்லா வந்து பொரியிட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம், தக்காளியில் சேர்த்துக்கலாம். அதாவது இது வந்து ஈவினிங் டிஃபனுக்கு வந்து நான் செஞ்சேங்க. அந்த நூடுல்ஸை வந்து கரெக்டாக வேக வச்சு எடுத்து செய்யணுங்க. அதுலேயே மசாலாவும் கொடுத்துருப்பாங்க, எப்படி மேகியில் வந்து கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி. நல்லா வந்து வெங்காயம், தக்காளியை வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. வேணால் லைட்டாக உப்பு போட்டு தக்காளியை வந்து நல்லா வதங்க வச்சுக்கோங்க. இது வந்து வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வந்தால் தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் நல்லா வருங்க. நீங்கள் வந்து இதுக்கு டேஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து காய்கறிக்கு எது சேர்த்திக்கலாம், வெஜிடபிள்ஸ். நான் வந்து ஒரு 3 முட்டை வந்து சேர்த்திருக்கேங்க. அதுக்கு தேவையான உப்பு லைட்டாக போட்டுட்டு முட்டையை வந்து முதல்ல நடுவில் வச்சு நல்லா வேக விடுங்க. முட்டை வந்து நல்லா வேகணுங்க. நீங்கள் வேகாமல் அது கூட கலந்துட்டிங்கன்னா முட்டை வந்து வேகாது. உங்களுக்கு வந்து அது வந்து வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் முதல்ல முட்டையை வந்து வெங்காயம், தக்காளியை வந்து ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நடுவில் ஊற்றி வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மசாலா ஒரு பேக்கெட் கொடுத்துருப்பாங்க, அதை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்தி நல்லா எல்லாத்தையும் கிளறி விடுங்க. இதை வந்து இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மசாலா, இந்த நூடுல்ஸு. ஆக்சுவலாக இது வந்து உடம்புக்கு வந்து கெடுதல்னு சொல்லுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாங்க. நல்ல ஒரு டேஸ்டான ஈவினிங் டிஃபன் தானுங்க இது. அதாவது நூடுல்ஸை வந்து நீங்கள் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அப்படியே இறக்கி குளிர்ந்த தண்ணி ஊற்றி வடிகட்டிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக பதமாக வெந்து வரும். இல்லாட்டி அது வந்து ரப்பர் மாதிரி ஆயிருங்க. நான் அந்த மாதிரி தான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வேக வச்ச நூடுல்ஸை வந்து அந்த முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. முட்டையும் அந்த இது மசாலாவோடு சேர்ந்து நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ வேக வச்ச நூடுல்ஸை வந்து நான் சேர்த்திக்கிறேங்க. சேர்த்திட்டு நல்லா வந்து அது நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு வந்து தேவைப்பட்ட அதில் கொஞ்சமாக சோயா சாஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் கூட சேர்த்திக்கலாம். எனக்கு வந்து அது பிடிக்காதுங்க, அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டேன். நீங்கள் தேவைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. ரொம்ப அதிகமாக அதெல்லாம் சேர்த்திக்காதீங்க. இப்படி சாப்பிட்டாலே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம வந்து சாயந்தரம் வந்து செஞ்சேங்க. இது வந்து எங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன்னா, ஆக்சுவலாக இங்கே எங்கள் ஊரில் ஒரு நகராட்சி பூங்கா புதுசாக திறந்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் தான் இது வாங்கினேங்க. இந்த நூடுல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் தேவையான பொருட்களை எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரையில் அப்படியே அந்த பூங்காவுக்கும் போனேங்க. அந்த கிளிப்ஸையும் கடைசியில் வந்து நான் சேர்த்திருக்கிறேங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது தாராளமாக 3 பேர் சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு நிறையாவும் இருந்துச்சுங்க. நீங்கள் வந்து ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிடுவீங்களே, அதை விடவே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா நல்லாவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இதில் வந்து நீங்கள் பொடியாக வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸு, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இருந்தால் கூட நீங்கள் வேக வச்சு சேர்த்துக்கலாம். இதுதாங்க நாங்கள் பூங்காவுக்கு போனது. பக்கத்தில் இருக்க நகராட்சி பார்க்குங்க. அங்கே குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு, அதாவது இந்த சறுக்கு, அதுக்கப்புறம் இந்த டால்ஃபின் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நான் வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து மழை தூரலாக இருந்துங்கேட்டி இந்த மாதிரி தான் எடுக்க முடிஞ்சுதுங்க. இன்னொரு தடவை போனால் நல்லா அழகாக எடுத்து போடுறேங்க. நல்லா அழகழகாக வச்சுருந்தாங்க. ட்ரெயின் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சுற்றிலையும் உங்களுக்கு மரங்கள் நிறைய வச்சுட்ருந்தாங்க. முக்கியமாக மூங்கில் இந்த மாதிரி நிறைய மரங்கள் வச்சு விட்டுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நான் இன்றைக்கி தான் இந்த ஊரில் முதலையே போயிருக்கிறேங்க. அதுக்கப்புறம் உட்காரக்கு ஹட்டு மாதிரிலாம் கட்டி விட்டுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குதுங்க. இன்னொரு தடவை இந்த வீடியோ வந்து நீட்டாக எடுத்து போடுறேங்க. உள்ளேயே வந்து பேக்கரி அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. வேணால் டீ, காஃபி, அதுக்கப்புறம் மசாலா பூரி இதெல்லாம் விற்கிறாங்க. சாயந்தரம் நேரம் இன்னும் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பூங்கா அங்கே. ஆனால் குழந்தைகளை கூட்டிகிட்டு போனால் ஈவினிங் டைமில் விளையாடுறதுக்கு நிறையா வச்சுருக்குறாங்க. நீங்கள் காசு கட்டியும் விளையாடலாம், காசு கட்டாமையும் விளையாடலாம், அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்குறாங்க. இங்கே தாங்க போயிட்டு வந்தோம். போயிட்டு அப்புறம் பொண்ணு கேட்டான்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற அந்த பேக்கரியில் கொஞ்சம் ஐட்டம் வந்து வாங்கி சாப்பிட்டாங்க. ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க.